வணக்கம் நண்பா. வெல்கம் டு நானும் ஐடி காரன் சேனல். தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்து என்கரேஜ் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மிக நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் வாட் இஸ் ஐடி, ஐடினா என்ன, ஐடில என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன ரோல்ஸ் இருக்கு, நம்ம என்ன லாங்குவேஜ்ல இருக்கு, என்னென்ன ஐடிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க வந்து தாராளமா போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு லைக்கும் எனக்கு இன்னுமே உற்சாகத்தை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் என்னோட சேனலோட மோட்டிவ் என்னன்னு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரொம்ப 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 லேமன் டேர்ம்ஸ்ல கத்துக்க போறோம். அதனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிங்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு அஜெண்டான்ற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைத்தானோட ஹிஸ்டரி பார்த்திருப்போம். பைத்தான் எப்படி இன்வென்ட் பண்ணாங்க, யார் இன்வென்ட் பண்ணாங்க எல்லாமே பார்த்திருப்போம். அது பார்க்கலன்னா நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டு எப்படி பார்த்தோம், அண்ட் வந்து விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஒரு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது ஒர்க் ஆச்சான்றது எப்படி செக் பண்றதுன்றத நான் முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு குவிக் ஓவர்வியூ வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட விஎஸ் கோட்ல பைத்தான் வெர்ஷன்லாம் கரெக்டா இருக்கான்றது நீங்க பைத்தான் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் மூலியமா நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி போட்டோன்னா உங்க பைத்தானோட கரண்ட் வெர்ஷன் செக் பண்ணிடும். இன்ஸ்டாலர்லாம் கரெக்டா எதுவா இருக்குன்னு பார்க்கறதுக்கு பிஏபி ஐஃபன் 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 வெர்ஷன் நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் இன்ஸ்டாலரோட வெர்ஷன்ன்றதும் கரெக்டா வந்து இங்க செக் பண்ணிடும். ஆல்ரெடி நம்ம விஎஸ் கோட் இருக்கனால கோடுன்றது கரெக்டா டவுன்லோட் ஆயிருக்கான்றது நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுக்கா கோட் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் போட்டு நீங்க கோடு வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருக்கா, கோடோட பிட்ஸ் கரெக்டா இருக்கா, ஒரு 32ல இருந்து நீங்க 64 தெரியாம பண்ணிட்டீங்களான்றத நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெர்மினல்ல வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அந்த இஷ்யூ வந்து ஒன்றும் இல்லை. நம்ம விஎஸ் கோட் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணினா அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆயிடுது. ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இஷ்யூ இருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன் நான். ரொம்ப குவிக்கா நம்ம இன்னைக்கான ஒரு லெசனுக்கு நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் சின்டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். அதுதான் இந்த 4 பர்டிகுலர் சப் டாபிக்ஸ்: கமெண்ட்ஸ், இன்டென்டேஷன், பிரிண்ட் அண்ட் அவுட் இன்புட் அண்ட் வேரியபிள்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் பத்தின ஒரு பேசிக் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க முன்னாடி வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எதுக்கு பார்க்க போறோம்னா ஒரு பிகினிங்கா நீங்க ஐடிக்குள்ள புதுசா நுழையிறீங்க, நீங்க ஆல்ரெடி வந்து ஏஐ மூலியமா நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, பட் எனக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இல்ல இன்ஸ்டாலேஷன்ல இருந்து எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ நம்ம எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுக்கறது உங்களால ஜெமினிலயோ சாட் ஜிபிடிலயோ எந்த ஏஐ டிவைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அதோட கோர் என்ன, அது எதனால பண்றோம், லேமன் டேர்ம்ஸ்லன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றது வந்து என்கரேஜிங்கா இருந்ததுன்னா என்ன நீங்க கீப் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம குவிக்கா வந்து பேசிக் சின்டாக்ஸ் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கோம். இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கீபோர்ட் இருக்கு. கீபோர்ட் இருக்கு, நம்ம கீபோர்ட்ல கீஸ் இருக்கு. இந்த கீஸ் பிரஸ் பண்ணா இந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஏ பிரஸ் பண்ணா ஏ வரும், பி பிரஸ் பண்ணா பி வரும், சி பிரஸ் பண்ணா சி வரும். ஓகேவா? இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம், ஒரு கமாண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அக்னாலேஜ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் அவுட்புட்டா கொடுக்குது. இது ஒரு பேசிக்கான ஸ்டெப். இது வந்து ஒரு பேசிக்கா நீங்க ஒரு எந்த கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப்போ, டெஸ்க்டாப்போ, மேக்கோ, ஐஓஎஸ், லினக்ஸ் என்ன வச்சிருந்தாலும் சரி, இந்த பேசிக் திங் வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகும். இது ஏன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டா கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு சிபியூ மூலியமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அது அவுட்புட்டா ரெப்ளிகேட் பண்ணும். இது நம்ம கொடுக்கறத அது வந்து அக்னாலேஜ் பண்ணிடுச்சா இல்லையான்றத நம்ம டிஸ்பிளே மூலியமா தெரியறதுக்கு பேர் தான் அவுட்புட். நம்ம இன்புட் வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல கொடுத்துரும், அதோட அவுட்புட் வந்து இங்க கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த பேசிக்ஸ் மூலியமா தான் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் சின்டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கமெண்ட்ஸ்னா என்னங்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா எந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல ட்விட்டரா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதுல போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட், ஒரு ரீல்ஸோ இல்லாட்டி ஒரு மீடியா செக்ஷனோ எங்க போனீங்கன்னாலும் கமெண்ட்ஸ் ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் ஆட் பண்றது என்னன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல போறது இல்ல, ஒரு கமெண்ட் நீங்க கொடுக்க போறது இல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இது என்னது ஏது உங்களுடைய மனசுல பட்ட ஒரு கமெண்ட்டை நீங்க வந்து போடுறீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரிதான் நீங்க பைத்தான்ல ஒரு கமெண்ட் எதுக்குன்னா நீங்க ஒரு கோடை டெவலப் பண்றீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு 1000 1000 ஆர் 2000 நிறைய நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கிற கோட்ஸா கூட இருக்கலாம். ஸோ இந்த எல்லா கோடுமே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னொன்னா அனலைஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க கோட் அடிக்கும் போதே வந்து என்ன இந்த கோடு என்ன பண்ணுதுன்றத கமெண்ட்ல வந்து போட்டீங்கன்னா, ஸோ நாளை பின்ன அந்த கோடை பார்த்து படிக்கிற டெவலப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு எரர் அடிக்குது. அதனால நீங்க இந்த இடத்துல பண்ணும்போது எந்த சின்டாக்ஸை சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுனா, நாளைக்கு ரெண்டாவது டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதை பார்க்கும்போது அந்த கமெண்ட்டை பார்த்து அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கோடை வந்து எய்தர் லீவ் பண்றதோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடை வந்து ரீயூஸ் பண்றதை பத்தி யோசிப்பாங்க. இன் சிம்பிளா வந்து பார்த்தோம்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிள் வந்து எடுத்து சொல்ல போறோம். பிகாஸ் புதுசா நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்ததை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் காட்டுறதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். நம்ம முன்னாடி என்ன பார்த்திருந்தோம்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருந்தோம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க டெர்மினல்ல வந்து நீங்க கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹலோ வேர்ல்டுன்றது வந்து அவுட்புட் கொடுக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, நீங்க கொடுக்குற இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க கொடுக்குற இன்புட், அதாவது நீங்க இப்போ இன்புட் நீங்க கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ரன் பண்றீங்க. சோ நீங்க ஒரு என்டர் கொடுத்து ரன் பண்ணும்போது இங்க ஆல்ரெடி வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பேக் எண்ட்ல ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அந்த என்டர் எக்ஸிக்யூட் பண்றீங்க. என்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஏபிசின்னு சொல்லிட்டு வருது. சோ இப்போதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் என்ன சொல்றாருன்னா, do not touch this code. சோ இப்போ இந்த do not touch this code சொல்லிட்டு முன்னாடி ஹேஷ்டேக் போட்டு இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா இந்த கோடை தொடாதீங்க. நான் ஒரு லேமன் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சோ லேமன் எக்ஸாம்பிள்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கோடை தொடாதீங்க. இந்த கோடை தொடாதீங்கன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நான் ஒரு டெவலப்பரா இருந்தா ஓகே இந்த கோடு வந்து தொட வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? சோ இந்த ஹலோ வேர்ல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ரன் பண்ணா என்ன வரும் அப்படின்னா ரெண்டு ஹலோ வேர்ல்டு வரும். ஓகேங்களா? விச் இஸ் அ டூப்ளிகேட். இங்க ஆல்ரெடி ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நான் திரும்ப ஏன் ஒரு ஹலோ வேர்ல்டு வந்து கொடுக்கணும்? சோ அதுக்கு என்ன பண்றேன்? ஏன்னா இங்க ஆல் டெவலப்பர் வந்து டு நாட் டச் த கோட்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அர்த்தம்ன்றது ஒரு ஒரு சினாரியோக்கு தனித்தனியா ஸ்பெசிபிகேஷன்ல பொருந்தும். இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். இந்த ஹலோ வேர்ல்டு வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் திரும்பவும் போய் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுன்றது லாஜிக்கலி வந்து ஒரு மிஸ்டேக்கான ஒரு விஷயம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா ஹலோ ஜேன்ஸின்னு கொடுக்குறேன். ஸோ ஜேன்ஸின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ ரன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுன்னு வரும், ஹலோ ஜென்சின்னு வரும். ஸோ இந்த ஹலோ வேர்ல்ட் அண்ட் ஹலோ ஜென்சி அப்படின்ற விஷயம் வந்து எப்படின்னா முன்னாடியே ஒருத்தர் கொடுத்துருக்காரு லாஜிக்கலா இதை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா நான் வந்து இங்க ஒரு வேலை இது வந்து ஒரு கிரீட்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு மை நேம் இஸ் சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா லாஜிக்கலி ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு டிஃபால்ட்டான விஷயம்னு சொல்லிட்டு அதனால டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இதை டச் பண்ணாதீங்க சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஹேஷ் கோடு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ரன் ஆகுதா, எங்கேயாவது வந்து ரெப்ளிகேட் ஆகுதா? கிடையாது. ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு இந்த ஹேஷ் இந்த மாதிரி இந்த ஒரு இது போட்டுட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் நீங்க ஒரு நோட் பேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க வந்து நோட் பேட்னு போட்டிருக்கு, அதனால நோட் பேட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? சோ இதுல இன்னொரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்க டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருவேளை நான் தெரியாம ஒரு கோட்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு பிரிண்ட் மை நேம் இஸ் சூரஜ்னு சொல்லிட்டு போடுறேன். சோ இப்போ இந்த பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வாட்டி டூப்ளிகேட்டா பிரிண்ட் பண்ணும்ல. எனக்கு ஒரு வாட்டி தாங்க வேணும், ரெண்டு வாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க ஒரு ஹேஷ் ஆட் பண்ணிடலாம். இந்த ஹேஷ்டாக் நீங்க ஆட் பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஆயிடும். இன்விசிபிள் ஆயிடுச்சுன்னா இது நீங்க நோட் பேடா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஹேஷ்டாக் ஃபாலோ பண்ற எந்த கேரக்டர்ஸுமே எந்த நியூமரிக்கல் வேல்யூஸுமே எந்த ஒரு பூலியன் ஆர் எந்த ஒரு ஃப்ளோட்டர் வேல்யூ வந்தாலுமே அது அக்செப்ட் பண்ணாது. இப்ப பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் சூரஜ்னு சொல்லிட்டு இருக்குங்களா? சோ
கமெண்ட்டுக்கு இது ஒரு சரியான எக்ஸாம்பிள்ங்க. ஓகேங்களா? இப்போ மல்டி லெவல் கமெண்ட்ஸ் நான் ஹைட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு 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 கமெண்ட் மட்டும் ஹைட் பண்ணக்கூடாது. எனக்கு 2 கமெண்ட் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வயர்மென்ட் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மை நேம் இஸ் சூரஜ்ன்றத நான் அப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ மை நேம் இஸ் சூரஜ்ன்றத நான் அப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் ராய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ ஐ எம் ஃப்ரம் ராய்ப்பூர்னு சொல்லிட்டு போடுறேன். இது வந்து சூரஜுக்கும் பொருந்துமா ராய்ப்பூருக்கும் பொருந்துமான்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மாறும். ஸோ சூரஜ் யூஸ் பண்ணும்போது சூரஜ்னு வரணும், ராய்ப்பூர் யூஸ் பண்ணும்போது ராய்ப்பூர்னு வரணும். அப்போ நான் இப்ப போடும்போது ஹலோ மை நேம் இஸ் சூரஜ் ஐ எம் ஃப்ரம் ராய்ப்பூர்னு சொல்லிட்டு ரெண்டு சூரஜ் ஒரு ராய்ப்பூர் ஹலோ வேர்ல்டுன்னு வரும். அப்படி இருக்கும்போது எனக்கு சூரஜும் வேணாம், எனக்கு 2 சூரஜும் வேணாம், நான் புதுசா ஒண்ணு கொடுக்க போறேன், அதனால 2 சூரஜையும் நான் வந்து கமெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு கமெண்ட்டுக்கு முன்னாடி நீங்க ஹேஷ்டாக ஆட் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 லைனும் ஹேஷ்டாக் ஆயிடுச்சுங்களா, ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூப்பரா சொல்றேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது பர்டிகுலர் 2 லைனுமே கமெண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்ட் ஐ எம் ஃப்ரம் ராய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு வேலை இதுல வேற ஏதாவது யூசர் வந்து இல்லைங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மை நேம் இஸ் ஜெனிஃபர் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஜெனிஃபர் உள்ள வந்து அவங்களோட இன்புட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ மை நேம் ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் ஜெனிஃபர் ஐ எம் ஃப்ரம் ராய்ப்பூர்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கமெண்டோட பேசிக் இதுதாங்க. நீங்க என்னதான் கமெண்ட்ஸ் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் பைத்தான் அதை கன்சிடர் பண்ணாது. அதை ஒரு நோட் பேடா இல்லாட்டி ஒரு கமெண்ட் செக்ஷனா மட்டும்தான் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ல இப்போ வந்து லேமன் டெர்ம்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இது மொத்தம் எதுவுமே கமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க ரன் பண்ணீங்கன்னா பைத்தானுக்கு தெரியாது. இது வந்து ஒரு எம்டியான ஒரு பைத்தான் ஃபைல்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் கமெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ நம்ம குவிக்கா அடுத்து இன்டென்டேஷன்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம இன்டென்டேஷன் அப்படின்னா ஒரு பைத்தான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நீங்க பைத்தான் வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பைத்தான் வந்து ஒரு பில்டிங் ஸ்டெப்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேப் எடுத்துப்போம் நம்ம. ஓகே. ஸோ இல்ல நம்ம வந்து இதை எடுத்துப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்க படிப்படியா நீங்க வந்து ஒரு பில்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப மேல வந்து போக போறீங்க. மேல போக போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாலு லைனுமே இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து டச் ஆகுது. இப்ப டச் ஆகுதா? ஓகே. ஸோ இது இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து டச் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இந்த இந்த கடைசி படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா 2வது படிக்கட்டுக்கும் 3வது படிக்கட்டுக்கும் ஃபர்ஸ்ட் படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது படிக்கட்டுக்கும் 3வது படிக்கட்டுக்கும் 4வது படிக்கட்டுக்கும் ஒரு காமனா இருக்கிற ஒரு பிரிட்ஜ் இது. அதாவது இதுக்கு கீழே இது வருது, இதுக்கு கீழே இது வருது, இதுக்கு கீழே இது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த 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 பர்டிகுலர் ஸ்டெப்ஸை வந்து தொட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் தொடாம 3rd ஸ்டெப்புக்கும் தொடாம 4th ஸ்டெப்புக்கும் தொடாம டேரக்டா இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தப்பட்டது தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் வச்சுட்டு 3rd ஸ்டெப் 4th ஸ்டெப்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க வேற ஒரு டைரக்ஷன்ல போடுறீங்க. அப்ப என்ன ஆகும்னா கீழே லேயர் மிஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ கீழே லேயர் வந்து மிஸ் ஆகும். அது என்ன ஆகும்னா பைத்தானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இன்னும் நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இன்டென்டேஷன் என்னன்னா நீங்க இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள நம்ம போறோம். நான் வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு இதை பத்தி நீங்க ரொம்ப இதை பத்தி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம், நீங்க ரிசர்ச் பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் லூப்ஸ் பத்தி படிக்கும்போது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் லூப்ஸ் அதை பத்தி படிக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போ இந்த இன்டென்டேஷன் வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ வந்து ஒரு 10 ரூபாய் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஒரு 20 ரூபாய் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். இப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் பி இருந்துச்சுன்னா நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறீங்க.
ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறீங்க. இல்ல அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ்லி ரெசிப்ரோக்கல் என்ன பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வந்து சொல்லுது. ஓகேவா? ஒருவேளை நான் வந்து இங்க இடத்துல 0 9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. ஒரே நிமிஷம் கொடுக்க முடியாது. ஓகே, நான் 9 சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 9ன்ற ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா ஏ இஸ் கிரேட்டர்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ எனக்கு அவுட்புட் கரெக்டா வருது. ஏன்னா இந்த லைன் பாத்தீங்களா, இதுதான் அந்த ஸ்டெப்ஸுக்கான அந்த லைன். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்கு கீழே அதோட சப் கேட்டகரியில எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வருது இங்க. அது நம்ம ஃபர்தரா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு ஹைராக்கியா கீழே அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வருதுன்னு சொல்லிட்டு போடுறேன். நான் இங்க வந்து இப்படி கொடுத்துட்டேன். அதாவது நான் இப்ப நான் வந்து எப்படின்னா அந்த ஸ்டெப்புக்கு சம்மந்தமே இல்லாம ஸ்டெப்புக்கு வெளியிலவே நான் கொடுத்துட்டேன். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஸ்டெப்பை டச் பண்ணாம ஸ்டெப்புக்கு வெளியிலே நான் போறேன். எதுக்கு நான் ஸ்டெப்பா போகணும்னு சொல்லிட்டு ஸ்டெப்புக்கு வெளியில நான் கொண்டு போயிட்டேன். இவனையும் பாத்தீங்கன்னா நான் ஸ்டெப்புக்கு வெளியிலே கொண்டு போயிட்டேன் நான். இப்ப ரன் பண்ணா என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா இன்டென்டட் பிளாக் வந்து சொல்லிட்டு வரும். இன்டென்டட் பிளாக் எரர்னு சொல்லிட்டு வரும் அது. ஸோ இது எப்படி வந்து நம்ம ரிசால்வ் பண்றதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஜாவா பத்தின விஷயம் தெரியுமான்னு தெரியல, பட் நான் ஜாவா பத்தின ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல. ஜாவால பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சாலும் ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல வந்து தான் நீங்க வந்து எல்லாம் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராமை இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறதா இருந்தா நீங்க எப்படி வேணாலும் அந்த ஆர்டரை நீங்க கொண்டு போகலாம் நீங்க. சோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்க அது எந்த லைன்ல வேணாலும் போயிட்டு அது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டா வந்து கொடுக்கலாம். அது இது ஜாவால இந்த மாதிரி தான். ஜாவால நீங்க க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் இல்லாம எந்த சின்டாக்ஸையும் சரி எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சரி உங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னா அது நீங்க வந்து ஃப்ரீ ஃபார்மா நீங்க வந்து அந்த பிராக்கெட் எங்க க்ளோஸ் அண்ட் ஓப்பன்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃப்ரீ ஃபார்மா நீங்க பண்ணலாம். ஆனா பைத்தான்ன்றது வந்து பிராக்கெட்டுக்குள்ள வராம ஒரு இன்டென்டேஷன் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஜாவாவா இருந்ததுன்னா இஃப்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு இதை போட்டுட்டு அந்த க்ளோசிங் பிராக்கெட்டை வந்து நான் எங்க வேணாலும் நான் கொடுத்துப்பேன். நான் இங்க வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எடுத்துக்கும். ஓகே, இந்த மொத்த இதுவுமே வந்து எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் பிராக்கெட் இங்க இந்த க்ளோஸ் பிராக்கெட் இங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்துக்கும். பட் இது பைத்தான்ன்றதுனால இது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜாவாலையும் பாத்தீங்கன்னா நீங்க செமிகாலன் மூலியமா நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் பைத்தான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம குவிக்கா எப்படி போடலாம்னா சின்ஸ் ஜாவாக்கு இந்த மாதிரி க்ளோசிங் ஸ்ட்ரக்சர் இருந்தா நீங்க எந்த ஃப்ரீ ஃபார்ம்ல வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ ஜாவாக்கு வந்து இல்லாத இது பைத்தானுக்கு இல்லாதனால நம்ம இந்த க்ளோஸா இந்த இன்டென்டட் ரூலை கண்டிப்பா அது ஃபாலோ பண்ணும். பாத்தீங்களா? நம்ம இப்போ இது பண்ணதுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார் இந்த இன்டென்டட் விஷயம்லாம் எப்படி வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஏ கிரேட்டர் than பின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க நான் ஒரு காலன் ஆட் பண்றேன். இந்த காலன் ஆட் பண்ணா அந்த இன்டென்டேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா அடுத்து எங்க லைன்ல கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு போடுது. சோ இது வந்து நம்ம இங்க போக கூடாது. அது அந்த காலன்லயே நீங்க அடுத்தது நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்து எந்த லைன்ல ஒரு லைனை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டென்டேஷனே உங்களுக்கு வந்து சொல்லுது. சோ நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம நம்மளே வந்து எடுத்துட்டு போகணும்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நான் இங்க வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா எல்ஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்ஸ நான் வந்து இது பண்ண உடனே பாத்தீங்கன்னா அடுத்த லைன் எங்க போகுதுன்னு பாருங்க. அந்த லைனுக்கு உள்ள போகுது. அதாவது அந்த ஸ்டெப்ஸுக்கு உள்ள போகுதே தவிர ஸ்டெப்ஸுக்கு மேல ஏறுதே தவிர ஸ்டெப்ஸுக்கு வெளியில போகல. சோ இதுதான் இன்டென்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த சாம்பிள் 1 சாம்பிள் 2ன்றது வருது. சோ இதுதான் நம்ம முன்னாடி கத்துக்கிட்ட மாதிரி இப்ப நம்ம திரும்ப அதை ரீரன் பண்ண போறது இல்லை. அதனால கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கமெண்ட் பண்ணிட்டோமா? நம்ம அடுத்து தேர்டு பிரிண்ட் அண்ட் இன்புட்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்.
நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொடுத்து நம்ம வந்து அதோட அவுட்புட் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அது கம்ப்யூட்டர் வந்து அந்த கொஸ்டினுக்கு நேர அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும்ன்றத வந்து இப்ப நம்ம அவுட்புட்டா வந்து கொண்டு கொடுக்க போறோம் நம்ம. பிரிண்ட் அண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் இன்புட் அப்படின்னா நான் இப்போ ஒரு இன்புட் வந்து கொடுக்குறேங்க. முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நீங்க ஒரு இன்புட் வந்து நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். அந்த வேரியபிள் என்னன்றத நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிளுக்கே வந்து போயிடலாம். ஸோ பிரிண்ட் இது ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் இன்புட்டுக்கு போகலாம் நம்ம. ஒரு வேரியபிள் அப்படின்னா என்னன்னா ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கான கண்டெய்னர் நீங்க நினைச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பாக்கெட் கோதுமை மாவு வாங்குறீங்க, ஒரு பாக்கெட் ஆட்டா வாங்குறீங்க, ஒரு பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க. ஆனா இது கையிலேயே நீங்க வந்து எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தா எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது. ஸோ அது கேரி பண்றது கேரி பேக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த கேரி பேக் தான் வேரியபிள். இந்த கேரி பேக் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கானா இருக்கிற எல்லா வேரியபிள் அதாவது டேட்டா டைப்பையும் வந்து இந்த வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. அது நம்ம டேட்டா டைப்ஸ் டாபிக் வரும்போது நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் சிம்பிளா நான் முன்னாடி பார்த்த மாதிரி நான் நியூமரிக்கல் டேட்டா டைப் அதாவது இன்டிஜர் ஸ்டோர் பண்ணி அதை நான் வந்து கொண்டு வர போறேன் இப்போ நான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வேரியபிள் வந்து ஏன்னு சொல்லிட்டு இருக்கிற வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25 சொல்லிட்டு கொடுக்குறேன். பின்ற வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா 30 சொல்லிட்டு கொடுக்குறேன். சின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் நான். இதெல்லாம் நம்ம நியூமரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து நியூமரிக்கல் அரித்மெட்டிக்கல் நியூமரிக்கல் அந்த லெசன்ஸ் போகும்போது பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் என்னன்னா என்ன வரும் 55 வரணும். கரெக்டா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன்சர் வந்து 55 சொல்லிட்டு வருது உங்களுக்கு. ஸோ 55 வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேரியபிள்ஸ்ல வந்து என்னென்ன நம்ம ஏவும் கன்சிடர் பண்ணுது பியும் கன்சிடர் பண்ணுது சி வந்து ஆன்சரா கன்சிடர் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதுதான் வேரியபிள்ஸ். அதாவது நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு தேவை. அந்த இடம் பேர் தான் வேரியபிள்ஸ் சொல்லலாம். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் பர்டிகுலர் வேல்யூ ஆர் டேட்டா செட் வாட் எவர் இட் இஸ். அதாவது எந்த விதமான டேட்டா, அது நியூமரிக்கல் டேட்டாவா இருக்கலாம், அரித்மெட்டிக் டேட்டாவா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். ஸோ டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வந்து தேவை நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்க ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் இதெல்லாம் வெளிப்படையாவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் கோடா கொடுத்துட்டேன். இப்போ இன்டர்வியூல கேட்பாங்க நீங்க வந்து வேல்யூஸ் வந்து நீங்க டைப் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்புட்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸ் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா எரர்ல வரும். நீங்க அந்த எரர் மேல மவுஸோட எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பேலன்ஸ் எரர் இல்லைன்னா நியூ எரர்ல வந்து வரக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் வந்து இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றீங்களான்ற மாதிரி போகும். ஸோ அதுக்கு குவிக் ஃபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க இதுலயே பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எய்தர் நீங்க சப்ரஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து கோபைலட் கிட்ட நீங்க கேட்கலாம். கோபைலட் நம்ம கான்ஃபிகர் பண்றது அப்கமிங் டேஸ்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து நீங்க ஸ்பேஸ் விடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க அண்டர் ஸ்கோரோ இல்ல பிளஸ்ஸோ நீங்க வந்து என்ன வேணாலும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா பிளஸ் வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன இது பண்ணுவேன்னா யூசர் இன்புட் எதுவுமே மைனஸ்ன்றது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க யூசர் இன்புட். இது ஒரு குட் ப்ராக்டிஸ் இது. இப்போ இந்த இன்புட் நம்ம வாங்குறதுக்கு என்ன ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போறோம்னா இன்புட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்புட் நீங்க கொடுத்துட்டீங்க, இன்புட் கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு வந்து ஒரு பைத்தான் கிட்ட ஒரு இன்புட் வந்து பைத்தான் நம்ம கிட்ட ஒரு இன்புட் கேக்குது. இப்போ நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மொட்டையா ஒரு இன்புட் சொல்லிட்டு கேக்குது என்கிட்ட. நான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஹலோன்னு கன்சிடர் பண்ணிட்டு அடுத்தது வந்து போயிடுச்சு. இப்போ இது எதுக்கு கேக்குது ஏன் கேக்குதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங்ல சும்மா ஒரு மெசேஜ் ஆட் பண்ண போறோம். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு இந்த ஸ்ட்ரிங்க வந்து ஒரு மெசேஜை ஆட் பண்ணிட்டேன். நான் இந்த இன்புட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இந்த காலம்குள்ள நான் வந்து
ஐ மீன் இந்த பிராக்கெட்குள்ள நான் வந்து ஒரு மெசேஜை ஆட் பண்ணிட்டேன் நான் இங்க. இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு கேட்குது. நான் சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா சூரஜ்னு கொடுத்துட்டு அடுத்தது போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது வேணாம், நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு வேரியபிள்ஸ் என்னன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். நான் அதை இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வாட் இஸ் யுவர் நேம் சொல்லிட்டு திரும்ப கேட்கும். ஆர் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அனீஷ். சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அனிஷன் சொல்லிருச்சு. அப்போ இந்த பிரிண்ட் பண்ணது எனக்கு கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா கம்ப்யூட்டருக்கு, நான் ஓகேப்பா உன் பேர் நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு சாட்சி வேணும்ல. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிரிண்ட் வேல்யூ கொடுத்துட்டு பிரிண்ட் கீவேர்ட் கொடுத்துட்டு யூசர் இன்புட்டை நம்ம கால் பண்ண போறோம். இந்த வேரியபிளை நம்ம ஹார்ட் கோட் பண்ண போது இல்ல, நம்ம ஆல்ரெடி வேரியபிள்ல நம்மளுடைய நேம் ஸ்டோர் பண்ண போறோம். அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிள் இங்க கால் பண்ண போறோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா, நீ என்டர் பண்ண வேர்டு அனீஷ், நான் பார்த்தது வேர்டு அனீஷ்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? சோ இங்க இந்த பர்டிகுலர் யூசர் இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து நம்ம சொல்ற நேம் வந்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி அந்த பிரிண்ட்டை வந்து அந்த வேரியபிள்ல கால் பண்றோம். சோ நம்மளுக்கு கரெக்டா அந்த ஆன்சர் வருது. சோ நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட் போட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சாட் போட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம கிட்ட. அண்ட் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிரீட்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அந்த கிரீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி ஆட் பண்ணணுன்றதை நான் சொல்றேன். உங்களுக்கு இப்போதைக்கு தெரியறதுக்கு தெரியலாம் யூசர் இன்புட் வந்து நான் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு ஹை லெவல்ல அதாவது அந்த மாதிரி ரியல் டைம்ல எப்படி இது ஒரு சும்மா அப்படி ஒர்க் ஃப்ளோ எப்படி ஆகும்னா நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல வந்து கொடுத்துருவோம். ஹலோ ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல வந்து இது கொடுத்துட்டேன். இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இங்க ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால தான் அப்படி வருது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சேட் போட் லாஜிக் தான் இங்க. ஒரு அனீஷ்னு சொல்லிட்டு என்னோட பேரை நான் கொடுத்துட்டேன். ஹலோ ஹனீஷ் ஹவ் ஆர் யூ டூயிங் சொல்லிட்டு கொடுக்குது. இதே தான் ஒரு சேட் போட் லாஜிக்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தி நம்ம போக போக கிளாஸ்ல படிப்போம். நம்ம இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் அண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லிட்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்த்திருப்போம். ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்னன்னா நம்ம ஒரு யூசர் இன்புட்டை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணதை நம்ம பிரிண்டா கால் பண்றோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட என் பேரை நான் சொல்லிட்டேன், அந்த கம்ப்யூட்டர் இதுதான் உன் பேருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெளியே சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்ம கமெண்ட் என்னன்றது லெசன்ல பார்த்திருப்போம். இன்டென்டேஷன் என்ன ஆகுன்றத பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்னன்றது நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம அடுத்தடுத்து லெசன்ஸ் அண்ட் டாபிக்ஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக்ஸ் நிறைய கொடுங்க. ஸோ தட் நான் வந்து இன்னும் நிறைய லேமண்டன்ஸ் ஆட் பண்ணலாம் கூட நான் கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.